தமிழகத்தில் மணல் கடத்தல் விவகாரத்தில் 4730 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது குறித்து தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ள நிலையில் அமைச்சர் துரைமுருகனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சி ராஜா அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் சுமார் 4730 கோடி அளவுக்கு மணல் கொள்ளை நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இது குறித்து ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் மணல் குவாரிகளில் ஏற்கனவே மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகள் சோதனை நடத்தி பல ஆவணங்களை சேகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்துள்ளதாகவும் சுமார் 4700 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் பரவி வருகிறது. இது தொடர்பான கடிதத்தில் பண பரிவர்த்தனை முறைகேடு தடுப்பு சட்டம் பிரிவின்படி இந்த கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியிருப்பதாகவும் அதில் கடந்த 9 மாதங்களாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் தமிழகத்தில் 2023-2024 காலகட்டத்தில் சட்டவிரோதமாக 23.64 லட்சம் யூனிட் மணல் கொள்ளை நடந்துள்ளதாகவும் குத்தைக்கு விடப்பட்ட மணல் படுகைகளில் மணல் அள்ளும் இயந்திரங்கள் மூலமாக தனியார் ஒப்பந்தக்காரர்கள் எப்படி மணலை சட்டவிரோதமாக எடுத்தார் என்பது குறித்து விரிவான தகவல்களையும் அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் எழுதி டிஜிபிக்கு அனுப்பியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை விட 10 முதல் 30 மடங்கு அதிகமாக மணல் எடுத்து கொள்ளையடித்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது குறித்து நிறைய விஷயங்கள் வெளியாயிருக்கு. அதனால் கண்டிப்பாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் கொள்ளையை குறித்து அவருடைய முழு விளக்கத்தையும் கொடுத்தே ஆக வேண்டும் என தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பல தலைவர்கள் கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு மணல் கொள்ளையில் ஈடுபாடோடு முறைகேடு செஞ்சிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மணல்கள் அள்ளியிருக்காங்க, அரசாங்கம் சொன்னதை விட அதிக அளவு மணல் அள்ளியிருக்காங்களா என்பதை குறித்து பல விஷயங்களில் புலனாய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மணல் கொள்ளை விஷயத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தமிழக அரசுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா அவர்கள் துரைமுருகன் அவர்களை குற்றம் சாட்டியிருக்காரு. அதே மாதிரி கூடிய விரைவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கைது செய்வதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி அடித்து சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. தற்பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் குறித்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் ஒருத்தர் துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு, மணல் கொள்ளையில் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு என்பதற்கான ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவு வெளியானதில் இருந்து துரைமுருகன் குறித்து பல விஷயங்களும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை இன்னும் தீவிரமாக இந்த மணல் கொள்ளை விஷயத்தில் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் இந்த இதில் தொடர்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மணல் அள்ளியிருக்காங்க, அரசாங்கம் அனுமதித்ததை விட எந்த அளவுக்கு அதிகமாக மணலை திருடி இருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு தான் இந்த கடிதத்தை டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எப்படி எடுக்க போகிறாங்க, அதே மாதிரி அமலாக்கத்துறை வச்சிருக்கக்கூடிய இந்த டார்கெட்டில் எப்படி துரைமுருகன் அவர்கள் டார்கெட் பண்ண போகிறாங்க, எப்படி சிக்க போகிறாங்க என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது அமலாக்கத்துறை மணல் கொள்ளை விஷயத்தில் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தமிழக டிஜிபிக்கு உடனடியாக இந்த மணல் கொள்ளையை இதை தடுக்க வேண்டும் என தற்பொழுது கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது குறித்து நிறைய விஷயங்கள் வெளியே இருக்கு மக்களே. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நடந்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.